ஏப்பா இன்றைக்கி தான் மீன் குழம்பு வைக்கிறேன்னா அப்படின்னு கருவாடு பிடிச்சிட்டுருக்குற. கருவாடு வச்சா கருவாடு குழம்பு தான் வைக்கணுமா? இன்னைக்கு வந்து வித்தியாசமாக எல்லாம் செஞ்சுருப்பாங்க. இன்னைக்கு நான் வந்து கருவாடு சாப்பாடு ட்ரை பண்ண போகிறேன். ஆமாம், சரி. அதுக்கு தான் பிச்சுட்டு இருக்கேன். இது நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். இது வந்து தாளிக்கணும், தொக்கு மாதிரி செஞ்சு அதில் போட்டு பரட்டி எடுத்தால் கருவாடு சாப்பாடு ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்ம சாப்பிட முடியாது, சஷ்டி போயிட்டு இருக்கு நேற்றுலேருந்து. ஆமாம், நீ அடுத்த புதன்கிழமை வரைக்கும் நோ நான்வெஜ். இப்போதான் புரட்டாசி முடிச்சது. சரி பரவாயில்ல, வரவங்க கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி சரி, அதான் கருவாடு இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணி, இது வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு ஸ்பூன் வச்சுருக்கோம், சூடாக இருக்கும். நல்லா போட்டு கழுவிட்டு 2-3 டைம் கழுவி எடுத்துட்டோன்னு வைங்க, கருவாடு சாப்பாடு. கருவாடு வந்து இதாயிரும், ஈரமாயிரும் நல்லா. இல்லை, அது நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா உப்பெல்லாம் போயிடும், மண் உப்பு இதெல்லாம் இருந்தால் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது சாப்பாட்டில் ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன், அதனால் இதில் உப்பு போடாமல் அப்படியே தாளித்து அதில் கொட்டிட வேண்டியதான். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேங்க, இது எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கி வித்தியாசமாக இதுதாங்க செய்கிறேன். அப்புறம் இன்றைக்கி எங்கள் கடையில் என்னென்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, தயிர், காளான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சோயா பீன்ஸ் பிரியாணி, அப்புறம் பூண்டு சாதம், வேர்க்கடலை சாதம், மிளகு சாதம், சுண்டல் சாதம், புதினா சாதம், அப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு இன்றைக்கி மீன் குழம்புங்க, அப்புறம் சிக்கன் சுக்கா, முட்டை தொக்கு, முட்டை, அப்புறம் வடை இருக்குது, அப்புறம் மீன் வறுவல் இருக்குங்க, வெறும் பாயில்டு எக்கு கூட இருக்குங்க. இதுதாங்க இன்றைக்கி எங்களோட மெனு. கண்டிப்பாக எங்கள் கடைக்கு வாங்க. எங்கள் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் குறும்பம்பாளையம், சக்தி ரோடு. சரிங்களா, கண்டிப்பாக வாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ, பை பை.